என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். அக்டோபர் 10ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு தகப்பனின் தன்மைகள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சங்கீதம் 103. தகப்பனின் தன்மைகள். கர்த்தர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். சங்கீதம் 103:9. சில பக்தர்கள் தேவனோடு நெருங்கிய உறவு கொண்டு வாழ்வதனால் தேவனுடைய தன்மைகளை நன்றாகவே புரிந்து கொண்டுள்ளனர். தாவீதும் அப்படிப்பட்டவரே. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சங்கீதம் 103:8. இவை நம் மனதில் பதிந்த தேவ தன்மைகள். அடுத்த வசனத்தில் தாவீது தான் அனுபவித்து அறிந்த தேவனுடைய தன்மையை கூறுகிறார். தேவன் கோபம் கொள்வார், கடிந்து கொள்வார் என்பதை பத்சேபாள் விஷயத்தில் உணர்ந்திருக்கிறார். அப்படி தேவன் கோபம் கொண்டு கடிந்து குழந்தையை எடுத்து கொண்டாலும் அதன் பின் தாவீதுக்கு பல சமயங்களில் பல காரியங்களில் கருணை காட்டியுள்ளார். தேவன் நாம் தவறுகின்ற வேளைகளில் கடிந்து கொள்பவர்தான், கோபம் கொள்பவர்தான். ஆனால் அவர் எப்போதுமே கடிந்து கொண்டு என்றைக்குமே கோபமாய் இருப்பவர் அல்லர். வெகு சீக்கிரத்தில் அவரது இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். மேலும் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களின் உக்கிரத்திற்கேற்ப நம்மை தண்டித்து சரிகட்ட மாட்டார். நாம் உணர்ந்து திருந்தும் அளவுக்கே நம்மை கண்டிக்கிறார். நம்முடைய வளமான ஆன்மீக வாழ்க்கைக்கு அந்த அளவான கண்டிப்பு அவசியம். தவிர நாம் மண் என்று, அதாவது மண்ணிலிருந்து உருவானவர்கள் என்று கன்மலையாம் தேவன் நினைவு கூர்ந்து நம் பாவங்களை பெரிதாக கொள்ளாதிருக்கிறார். திருவிவிலியத்தில் நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. தூசியான நம்மிடம் அவர் எதை எதிர்பார்க்க முடியும்? ஆக நம் பலவீனங்களை உணர்ந்து ஒரு தகப்பனுக்குரிய அன்புடன் மன்னிக்கும் மாண்புடன் தேவன் நம்மை காண்கிறார் என்பதை அன்போடு நினைவு கூறுவோம். கர்த்தர் மண்ணான மனிதனை கண்காணிக்கிறார், கண்டிக்கிறார், கண்மணி போல் காக்கிறார். கர்த்தர் மண்ணான மனிதனை கண்காணிக்கிறார், கண்டிக்கிறார், கண்மணி போல் காக்கிறார். ஈகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஈகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமே. ஈகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஜெபம். அப்பா பிதாவே, என் தந்தையைப் போல கரிசனையோடு என்னை வழிநடத்துகிறீர். நன்றி இறைவா, நன்றி.
ஆமேன்.